இல்லை, மகாராஷ்டிரா அரசினுடைய மாநில மொழி ஆணையம் அது எடுத்திருக்கிற முடிவு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா, அடிப்படையில் மும்மொழி திட்டம் என்பது, அதாவது இந்தி அல்லாத இந்திய மொழிகளை அழிக்கிற தவிர்ப்பதை நோக்கி நகர்த்துகிற ஒரு திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு அப்படின்றதான். எனவே தான் இந்தியை அல்லாத மாநிலங்களுக்கு பல வேஷங்களை அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கிற வேடங்கள் மகாராஷ்டிராவில் அதிகாரப்பூர்வமாக கலைந்தது என்பதுதான் அதில் இருக்கிற உண்மை. மகாராஷ்டிரத்தில் உண்மையிலே மராட்டிய மொழியை காக்கிற உணர்வு, காக்கிற இயக்கங்களினுடைய குரல்களை அவர்கள் எதிர்கொள்ள முடியாமல் தான் இப்பொழுது இந்த தீர்மானத்தை பாஜக அரசே கொண்டு வந்திருக்கிறது. அவர்களே ஒன்றியத்தில் ஆட்சியிலிருந்து அமுல்படுத்துவாங்க. அதுக்கு எதிராக அவர்களே தீர்மானம் போட்டு நாங்கள் மராட்டிய மொழியை காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. மராட்டிய மொழியை காப்பது என்றால் மும்மொழி கொள்கைக்கு எதிராக, கட்டாய ஹிந்திக்கு எதிராக, ஹிந்தி திணிப்புக்கு எதிரான அரசியல் நடவடிக்கையோடு அவங்க இணைய மாட்டாங்க. இந்த இரட்டை வேடம் தான் பாஜகவினுடைய எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கை என்பது அது மட்டுமல்ல, ஹிந்தி திணிப்பு என்பது நிர்வாக ரீதியாக, கல்வி ரீதியாக அனைத்து விஷயங்களிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நேற்றைக்கு கூட தெற்கு ரயில்வேயினுடைய தலைமையகத்தில் பெயர் பலகை பார்க்கிறோம். ஹிந்தி சொற்களையே தமிழில், ஆங்கிலத்தில், ஹிந்தியில் மூன்றிலும் எழுதி வைத்திருக்கிறார். ஹிந்தி திணிப்பு என்பது இதுவரை 70 ஆண்டு காலம் இருந்த நிலையில் மட்டுமில்லாமல் அடுத்த கட்டத்தை எட்டியிருக்கு. ஹிந்தி திணிப்பு என்பது இன்னொரு மொழிக்கு இடத்தை பிடிப்பது மட்டுமல்ல. இப்பொழுது அமித்ஷா தலைமையிலான ஆட்சி மொழி குழு எடுத்திருக்கிற தீர்மானங்கள் மிக தீவிரமானது. அது என்னன்னா, மும்மொழி திட்டம் என்பது ஹிந்தியை 3 மொழியிலும் கற்றுக் கொடுப்பது அல்லது ஹிந்தியை 3 மொழிகளின் வாயிலாக திணிப்பது என்ற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் சமீபத்தில் என்சிஆர்டியினுடைய ஆங்கில புத்தகம், அதிகாரப்பூர்வமான பாடநூல் வெளியாகி இருக்கிறது. அதில் சொற்கள் முழுக்க ஹிந்தி சொற்களை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு தற்செயல் நிகழ்வு கிடையாது. ஹிந்தி திணிப்பு அடுத்த கட்டத்தை நகர்ந்திருக்கிறது. மும்மொழி திட்டம் என்பதும் அடுத்த கட்டத்தை நகர்ந்திருக்கிறது. இது அடுத்த கட்ட அபாயகரமான நடவடிக்கை. இந்தி பேசாத மக்களின் மீது அதிகாரப்பூர்வமாக தொடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த கட்ட கசையடி இது என்பதுதான் நடக்கிறது. இந்தியா என்பது ஹிந்தியை மட்டுமே கொண்ட ஒரு நாடல்ல. உங்களுக்கு தெரியும், மிக பெரும்பான்மையான இந்திய மக்கள் ஹிந்தி பேசாத மக்கள் தொகை தான். எனவே மொழி சமத்துவத்தை நிலைநிறுத்துவது மட்டும்தான், இந்தியாவினுடைய மொழி பன்மைத்துவத்தை காப்பாற்றுவது மட்டும்தான் ஒரே வழி. ஆனால் இவர்களது சனாதன கோட்பாடு சமஸ்கிருதம், அதை மையப்படுத்திய ஹிந்தி என்ற ஒற்றை மொழி கோட்பாடு. அது மொழியானாலும், பண்பாடானாலும், மதமானாலும், சட்டமானாலும் எல்லாவற்றிலும் ஒற்றைத்தன்மையை நோக்கி நகர்த்துகிற ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கோட்பாட்டிலே இருந்து இவர்கள் இதை பற்றி நிற்பதால் நிச்சயமாக இந்திய மக்களின் மீது இவர்கள் ஒரு போர் தொடுத்திருக்கிறார்கள். இந்தியை வைத்து நடத்துகிற இந்த போரில் இவர்கள் ஒருபோதும் வெல்லவே முடியாது. ஏனென்றால் அறுதி பெரும்பான்மையான மொழிகள் தங்களை காப்பாற்றுகிற உணர்வில் அந்த மொழி பேசுகிற மக்கள் மிகுந்த முன்னணியிலே நிற்பார்கள். அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது மொழிக்கு எதிராக தொடுக்கிற போர் அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகள் மனித பண்பாடுக்கு எதிராக இன்னொரு பண்பாடு தொடுக்கிற ஒரு போர். அப்படித்தான் புரிந்து கொள்ளப்படும்.